சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் நடிகர்களான விஷ்ணு விஷால், விக்ராந்த் இவருடைய நடிப்பில் வெளியாகியுள்ள லால் சலாம் திரைப்படம் தொடர்ந்து 6வது நாளாக அனைத்து தியேட்டர்களிலும் ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த திரைப்படம் அனைத்து தரப்பு ரசிகர்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பை பெற்று மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் சக்ஸஸ் திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. அதோடு இந்த திரைப்படம் வெறும் 6 நாட்களில் தியேட்டர்கள் தரப்பு, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ப்ரொடியூசர் என அனைவருக்கும் மிகப்பெரிய அளவிலான லாபத்தையும் கொடுத்திருக்கு அப்படிங்கிற தகவல்கள் தற்போது கொலு வட்டாரத்தில் வெளியாகி வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் இந்த லால் சலாம் திரைப்படம் வெளியான நாள் முதல் மொத்தமாக இந்த 6 நாட்களும் சேர்த்து உலகம் முழுவதுமாக இந்த திரைப்படம் எந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் பெற்றிருக்கு அப்படிங்கிற முழு வசூல் ரிப்போர்ட் தற்போது இணையதளங்களில் வெளியாகி இருக்கு. அந்த வகையில் இந்த லால் சலாம் திரைப்படம் தமிழ்நாட்டில் மட்டுமே முதல் நாள் 10.2 கோடியும், 2வது நாள் 15.6 கோடியும், 3வது நாள் 20.4 கோடியும், 4வது நாள் 12 கோடியும், 5வது நாள் 11.3 கோடியும் வசூல் செய்திருந்துச்சு. இதைத் தொடர்ந்து 6வது நாளான இன்று இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த திரைப்படம் 6.4 கோடி வசூல் செய்திருக்கு. மொத்தமாக 6 நாட்களும் சேர்த்து தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த லால் சலாம் திரைப்படம் கிட்டத்தட்ட 75.9 கோடிக்கு மேலே வசூல் செய்து ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை படைச்சிருக்கு அப்படிங்கிற முழு வசூல் விவரம் தற்போது இணையதளங்களில் வெளியாகி இருக்கு. அதோடு உலகம் முழுவதுமாக சேர்த்து மொத்தமாக இந்த 6 நாட்களில் இந்த லால் சலாம் திரைப்படம் கிட்டத்தட்ட 110 கோடி வசூல் செய்திருக்கு அப்படிங்கிற மிகப்பெரிய வசூல் விவரம் தற்போது இணையதளங்களில் வெளியாகி இருக்கு. இப்படி பார்க்கும்போது இந்த லால் சலாம் திரைப்படம் வசூல் ரீதியாகவும் இயக்குனர் ஐஸ்வர்யா மற்றும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் சக்ஸஸ் திரைப்படமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மேலும் இயக்குனர் ஐஸ்வர்யா, நடிகர்கள் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் இவருடைய சினிமா வாழ்க்கையிலேயே அதிக வசூல் கொடுத்த திரைப்படமாகவும் இந்த லால் சலாம் திரைப்படம் தான் அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் வெறும் கெஸ்ட் ரோலில் வந்த நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ஒரு திரைப்படம் வெறும் 6 நாட்களில் 110 கோடிக்கு மேலே வசூல் செய்திருப்பது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களால் ஒருவரால் மட்டுமே சாத்தியம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் வரப்போகிற நாட்களிலும் இந்த லால் சலாம் திரைப்படம் மேலும் பல வசூல் சாதனைகளை படைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த லால் சலாம் திரைப்படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்களா? படம் எப்படி இருந்துச்சு? இந்த படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி தமிழ் சினிமாவோட எக்ஸ்க்ளூசிவான பல தகவல்களுக்கு நம்ம சினிவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.